வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. தமிழ் புத்தாண்டு தடுமாற்றங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2056 சித்திரை மாதம் 1ஆம் நாள், ஏப்ரல் 14. இன்றைய நாளில் என்ன சிறப்பு? இன்றைய நாளை தமிழ் புத்தாண்டாக தமிழ் மக்கள் கொண்டாடுகிறார்கள். அரசாங்கம் இந்த தமிழ் புத்தாண்டு நாளுக்கு விடுமுறை அளிக்கிறது. ஆகையினால் மக்களை என்ன செய்கிறாங்க, இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இதற்கு முதல் நாளே என்ன செய்கிறாங்க, பழங்கள், காய், கனிகள் இதையெல்லாம் வச்சு அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் எந்திரிக்கும் பொழுது அந்த கண்ணாடியெல்லாம் வச்சு அதில் பார்த்தோம்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்படி கொண்டாடி மகிழ்கிறார்கள். நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்களை சொல்லி இனிப்புகள் வழங்கி இப்படி கொண்டாட்டங்கள் போயிட்டுருக்கு. கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல செயல்பாடு தானே, அதில் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைய நாள் என்னது? தமிழ் புத்தாண்டு. அது என்ன பெயர்? அந்த புத்தாண்டுக்கான பெயர் என்ன? இது எத்தனையாவது புத்தாண்டு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். காலையில் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆனால் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொன்னேன். அவங்களும் மகிழ்ந்தார்கள். அதுக்கப்புறம் கேட்டேன், ஏமா இது எத்தனாவது புத்தாண்டு? இந்த புத்தாண்டுக்கு பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அம்மா, இந்த வருஷம் ஸ்ரீ விசுவாசுவ அப்படின்னு காலாண்டில் போட்டிருக்காங்க. அப்படிங்கிற பேர் இதில் 60 ஆண்டுகள் குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒருவருடைய வாழ்நாள் 98, 102 வரைக்கும் வாழ்கிறார்கள். அப்போ அவங்களுடைய வயதை நம்ம எப்படி கணக்கிடுவது? இதை கொஞ்சமும் நாம் சிந்திக்க வேண்டாமா? அப்போ ஒருவருடைய வயதை நம்ம எப்படி கணக்கிடுறோம்? ஆங்கில புத்தாண்டை வச்சு தான் கணக்கிடுறோம். அப்போ இந்த ஸ்ரீ விசுவாசுவ அப்படிங்கிறது நன்றாக தெரிகிறது. அது சமஸ்கிருத வடமொழி பெயர் என்று. அது எப்படி நம்மளுடைய தமிழர்களுக்கான புத்தாண்டாக இருக்கும்? அதை நிறைய அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் இந்த கேள்வியை கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மறைமலை அடிகள் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டாங்க. ஏங்க, நம்ம தமிழர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நாகரிகம் வாய்ந்த ஒரு பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள். நமக்குன்னு ஒரு புத்தாண்டு இல்லையே. ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம கொண்டாட வேண்டியதாக இருக்குது. தமிழ் புத்தாண்டில் சரியான கணக்கீடு இல்லை, அது வடமொழி கலப்பாக இருக்குது. அப்போ ஒரு முடிவுக்கு வந்தாங்க, திருவள்ளுவர் பெயரில் நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடலாம், கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்லேருந்து ஆண்டிலிருந்து ஒரு 31 ஆண்டை நம்ம கூட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க. அப்போ 2025 அதோட ஒரு 31 கூட்டினா 2056. இப்போ நம்முடைய தமிழ் ஆண்டு என்னது? 2056. அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. இப்போ இந்த ஆண்டு மூலமாக நம்ம எல்லா கணக்குகளையும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். எப்போ பிறந்தார், எப்போ இறந்தார், எத்தனை வயது ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அப்போ திருவள்ளுவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 31 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்ததாக ஒரு கணக்கீடு கொண்டு வந்தாங்க. அதைத்தான் நம்ம பின்பற்றுறோம். எல்லா தமிழ் ஆர்வலர்களும் பின்பற்றுவது
திருவள்ளுவர் ஆண்டு, அதுதான் நமக்கான புத்தாண்டு. அப்போ இன்னொன்னையும் செஞ்சாங்க. சித்திரையில் வந்து அது தொடங்காது, தையில் தான் தொடங்கும். தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்றும் திருவள்ளுவர் பெயரிலான ஆண்டு கணக்கை நாம் பின்பற்றுவது என்றும் அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணாங்க. அதைத்தான் ஆசிரியர் வந்து பின்பற்றுகிறார். அப்போ இப்போ என்ன ஆண்டு? 2056. அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு, அதுதான் நம்முடைய தமிழர்களுக்கான ஆண்டு கணக்கீடு. அப்படிங்கிறத வந்து நம்ம உடன்பிறப்புகளுக்கு நான் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் கடமையிலிருந்து தவறுவதாக ஆகிவிடும். அப்போ அவங்க வந்து அந்த சகோதரி ஒரு குழப்பத்துக்கு கூட ஆளாயிருக்கலாம். என்னடா இவர்கிட்ட நம்ம வாழ்த்து சொன்னோம், அவங்க எவர் ஏதோ கேள்விலாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். எதையுமே ஏன் எதுக்குன்னு கேட்கணும். அப்போ தான் அதற்கான விடை கிடைக்கும். நமக்கும் வந்து அறிவு வந்ததுக்கான அடையாளம். அப்படி இல்லாமல் யார் சொன்னாலும் வந்து நம்ம அப்படியே கேட்டுட்டு போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் நமக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் போய்டும். கேட்டால் தான் விடை தெரியும். அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எதை வேணாலும் சொல்லுவாங்க, போகிற போக்குள்ள சொல்லிட்டு போவாங்க. அவர்கள் மனதில் பட்டதை சொல்லுவாங்க, கருத்துக்கள் சொல்லுவாங்க, எல்லாமே சுதந்திரம் இருக்குது. ஆனால் எது சரி அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து நாம் அதை பின்பற்றுவதுதான் அறிவுடையமை ஆகும். அதைத்தான் வந்து சொல்கிறாரு, கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரினின். கற்றதுனால என்னங்க பயன்? நல்ல அறிவுடைய சான்றோர்களை பின்பற்றுறனா அப்புறம் வந்து என்ன பயன்? அதனால தான் வந்து என்ன செய்கிறோம், நல்ல அறிவுடையவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம், சிந்திக்கிறோம். நமக்கு அது சரின்னு பட்டுது, அதனால் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால தான் வந்து ஆசிரியர் வந்து என்ன செய்கிறாரு, இந்த திருவள்ளுவர் ஆண்டை பின்பற்றுகிறார். அப்போ இன்றைக்கி என்ன நாள்? திருவள்ளுவர் ஆண்டு 2056 சித்திரை மாதம் முதல் நாள். இப்போ நிறைய பேர் வந்து இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்திரை நாள் விழா, திருவிழா, சித்திரை பெருவிழா, இப்படிலாம் வந்து சித்திரையை வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க. எப்படி இருந்தாலும் கொண்டாட வேணும், அது இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது எந்த அளவுக்கு சரி, எது உண்மை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுனா அது இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க, நல்ல படித்த சான்றோர்கள் திருவள்ளுவர் ஆண்டை தான் பின்பற்றுவாங்க. ஆங்கில புத்தாண்டை அதை பின்பற்றி தான் ஆகணும். ஏன்னா ஓரளவுக்கு உலகம் முழுவதும் பெருமை அளவில் அதை பின்பற்றுகிறார்கள். நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் எதையோ சொல்லிட்டு போங்க, நாங்கள் அந்த காலத்தில் வந்து அதை தான் பின்பற்றிட்டுருக்குறோம், நாங்கள் அதை தான் பண்ணுவோம், நீங்கள் போயிட்டே இருங்க, நாங்கள் இப்படி போயிட்டே இருக்கிறோன்னு அப்படி அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இடையில கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, தடுமாற்றம். இவர் சொல்கிறது சரியா, அவர் சொல்கிறது சரியா, எது சரி அப்படின்னு கொஞ்சம் அந்த ஆசிலேஷன் தடுமாற்றத்தில் இருப்பாங்க. அவர்களுக்கு தான் இந்த பதிவு. நீங்கள் வந்து தடுமாறமே வேண்டாம். நம்முடைய கணக்கு இது திருவள்ளுவர் ஆண்டு, அது 2056 சித்திரை முதல் நாள். நம்முடைய தமிழ் புத்தாண்டு தை முதல் நாள் தான். அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும், சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன். இது போல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நூர்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே, பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.